இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவும் பெறுவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம் தேவனை கண்டடையும் போது நம் ஜீவனை பெறுகிறோம், கர்த்தரிடத்திலே தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனை பெறுகிறோம்னா என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவனை பெறுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஆக்கினைக்குள்ளான மரணத்தை காணாதபடி நித்திய ஜீவனை அடைவோம். அது எப்போ நமக்கு தேவன் அந்த தயவை தருவார்னா, நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, கர்த்தருடைய வாசற்படியிலே நாம் நித்தம் நிலைத்திருந்து அவர் கதவின் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்கிறார். அவருடைய வாசற்படியில் நித்தமும் அதிகாலையில் அவரை நாம் தேடுகிறவர்களாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் தேவன் வைப்பென்றார். ஏன்னா குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் உண்டு என்றே யோவான் 3:36 பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் எல்லா சகல மக்களும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலேருந்து விடுதலை ஆகணுன்றதுக்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை கொடுத்தார் இல்லையா. அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி விசுவாசிக்காதவனுக்கு ஜீவனை காண்பதில்லை. இது தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அவரை குமாரனை விசுவாசிக்கலைன்னா தேவ கோபம் அவர்கள் மேல் இருக்கும்னே வேதவசனம் சொல்லுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்க்கும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதை அறிவதே அந்த சாட்சி. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் நித்திய ஜீவன் உண்டு. அந்த குமாரனில் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை நமக்கு தருகிறவர் தேவன். அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவ குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 12:2 நல்லவன் கர்த்தரிடத்திலே தயை பெறுவான். அடுத்து யார் தேவனிடத்தில் தயை பெறுவான்னா, நல்லவன் கர்த்தரிடத்திலே தயை பெறுவான். சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கணைக்கு உட்படுத்திடுவான்னு சொல்கிறார். துர்ச்சந்தையாக இருந்தாங்கன்னா அவங்க ஆக்கணைக்குள்ளான மரணம், தண்டனைக்குள்ளான அந்த மரணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள்னே சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அது மாத்திரம் இல்லை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. தேவனை அறிகிற அறிவை நாம் அடைவது தான் மேன்மை, அதை தவிர மற்றது எல்லாமே நஷ்டம்னு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்தாருக்கு எழுதுகிற நிருபத்தில் பார்க்குறோம். யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஒன்றான மெய் தேவன் நம் பரமபிதாவாகிய தேவன் இல்லையா, அவரையும் அவர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கொலேசியர் 3:3 பார்க்குறோம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கு? கிறிஸ்துவோட தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்போ அவர்களை விசுவாசிக்கும் போது தான் அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-18 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அந்த ஞானம் எங்கே விளங்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா. கர்த்தருக்கு பயப்படும் போது தான் அந்த ஞானம் வரும். அப்போ மனுஷனுக்கு ஞானத்தையும் புத்தியும் சம்பாதித்து கொள்ளுகிற மனுஷன்தான் பாக்கியவான் சொல்கிறார். அதனுடைய வர்த்தகம் எப்படி இருக்குமா? வெள்ளி வர்த்தகத்திலும் அதனுடைய ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. கர்த்தருடைய வசனமானது, அவர் கொடுக்குற அந்த ஞானமானது வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்று அதற்கு நிகரில்லை. தேவன் ஞானத்துக்கு முன்பாக, அவருடைய அறிவுக்கு முன்பாக வேற எதுவுமே நிகரே கிடையாது. அவருடைய வலது கையில் தீர்க்காயுசை வச்சிருக்கிறார், அவர் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அதுதான் இனிதான வழி. அதன் பாதையெல்லாம் எப்படி இருக்குமா? கர்த்தருடைய பாதை சமாதானம். தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவரை அடைந்து அவரை பற்றி கொள்ளிருக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவன் கொடுக்கிறார் இல்லையா. ஜீவ விருட்சம் போன்ற அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரையும் பாக்கியவான்னு சொல்கிறார். யோவான் 14:6 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா தான் நம் நித்தியத்திலே பிதாவாகிய தேவனை நாம் அடைய முடியும்.
நித்தியத்திலே நாம் காணப்பட முடியும். அதனால் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதுக்கு அடுத்து யாருக்கு அந்த ஜீவனை கொடுக்குறாருன்னா அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தயவு இறக்கம் யார் மேலே வைக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்குறார். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கும்படி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முதற் பேரான குமாரன். நம்ம எல்லாம் அவரை அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கிறதுனால புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நம்மள பிதாவாகிய தேவன் முன்குறித்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை முன்குறித்து இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 1:33 பார்க்குறோம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடந்தோம்னா விக்கினமாகிய பயமோ திகிலோ நம்மை நெருங்காது. ஏன்னா ஆபத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறான், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுனால அவன் அமைதியாக இருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துக்கு சகல மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலேருந்து விடுதலை ஆகணுன்றதுக்காக தன் ஒரே பேரான குமாரனை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே அவர் தன்னை தாமாகவே முன்வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 4:22 பார்க்குறோம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகள்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் ஒரு வசனத்தையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது அவைகள் நமக்கு ஜீவனும் நம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை இப்போ அவருக்கு செவி கொடுக்கணும்னா அவருடைய வார்த்தையும் அவர் வசனத்தையும் நம்ம கை கொண்டு நடக்கும்போது நாம் ஜீவனை கண்டடைவோம். அந்த தயவு கர்த்தரிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அவரை கண்டடைகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரிடத்திலே அவர்கள் தயவை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன்.